அந்த ஆயத்துல தஃப்சீர் எடுத்து பார்த்தா அல்லாமா அமீன் ஷின்கீத்தி அவருடைய அல்வாஉல் பயான்ல அருமையான ஒரு தஃப்சீர் அதுக்கு கொடுத்திருக்கிறார். யார் இந்த குர்ஆனை எடுக்கிறாரோ அவர் ஹாஃபிலாக இருக்கட்டும், காரியாக இருக்கட்டும், முஃபஸ்ஸிராக இருக்கட்டும், இந்த குர்ஆனுடைய இல்மை படித்த பிறகு அவங்க 3 வகையாக பிரிஞ்சு போறாங்க. ஒரு கூட்டம் ஓதினபடி வாழ்க்கையே இல்லை, குர்ஆன் எங்கேயோ அவர் எங்கேயோ. அல்லாஹ் இவர்களை சொல்றான், தனக்கு தானே அநியாயம் செஞ்சு கொண்டவர். ஃபமின்ஹும் ஸாலிமுன் லினஃப்ஸி. இரண்டாவது ஒரு கூட்டம் அவங்க நல்லதையும் செய்து கொள்றாங்க, பாவத்தையும் செய்து கொள்றாங்க. இவங்கள நடுத்தரமான ஆட்கள்ங்கிறாங்க. வமின்ஹும் முக்தஸித். மூணாவது ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பெரிய ஃபضல அடைஞ்சவங்க, குர்ஆனிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு போறாங்க. சொன்னோம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி அவங்க வாழ்ந்து கொண்டு போறாங்க. வமின்ஹும் சாபிகுன் பில் கைராத். நன்மைகளில் முந்தி செல்பவர்கள். அந்த முசாபகா ஆக முக்கியம். சாபிகுன் பில் கைராத் பிஇذنில்லாஹ். அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அவனுடைய கிருபையை கொண்டு நன்மைகளில் முந்தி செல்பவர்கள். குர்ஆனோடே வாழ கிடைக்கிறது. அது பணம் கிடைக்கிற மாதிரி அல்ல, சொத்து கிடைக்கிறது மாதிரி அல்ல, அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். ذَلِكَ هُوَ الْفَضْلُ الْكَبِيرُ. அது ஆகப்பெரிய ஃபضல். இது கங்கிட்ட தான் விஷயமே இருக்கு. இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஜன்னாத்து அத்னின் யதுகுலூனஹா. அத்ன் என்ற சொர்க்கத்தில் இவங்க எல்லாரும் நுழைவாங்க. அமல் செஞ்சவங்க மட்டுமல்ல, குர்ஆனை சுமந்து 3 பிரிவாக பிரிந்தார்களே, இந்த 3 சாராரும் இறுதியில் சில நேரம் தண்டிக்கப்படலாம், மன்னிக்கப்படலாம். இந்த 3 சாராரும் இறுதியிலே ஜன்னத்துல் அத்ன்ல நுழைவாங்க. அந்த முஃபஸ்ஸிர் எழுதுறார், இந்த யதுகுலூனஹால உள்ள வாவ் இருக்குதே, எவ்வளவு பெருமதியான வாவண்டா, துக்தபு பிமாஇ ஸஹப். அது பொன் எழுத்துகளால் எழுதப்படுமா. அந்த வாவு தான் நாம் காட்டுது அவ்வளவு ஹாஃபில்களும் சொர்க்கம் போவாங்க. ஜம்உடைய வாவு. சரி, எல்லாரும் தானே சொர்க்கம் போறாங்க, அவங்க மட்டும் போறாங்களா? இல்ல, அல்லாஹ் சிறப்புகளோடு சொல்றான்.